தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் ஒருவர் ஏமாற்றியதான் விவாகரத்துக்கு காரணம்னு பாடகி சுஜித்ரா சொல்லியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா மற்றும் நடிகர் தனுஷ் இருவரும் கடந்த 2005 ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு யாத்ரா லிங்கான்னு 2 மகன்கள் இருக்காங்க. தனுஷ் தமிழ் சினிமாவில உச்ச நடிகரா விளம்பராரு. இந்த நிலையில ஐஸ்வர்யாவும் இயக்குனரா சில படங்களை இயக்கியிருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 2022 ஆண்டு தனுஷும் ஐஸ்வர்யாவும் பரஸ்பர விவாகரத்து பெறுவதா தெரிவிச்சாங்க. இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இவங்க இருவரையும் இணைக்க ரஜினி மற்றும் தனுஷ் குடும்பத்தினர் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டதா தகவலும் வெளியாச்சு. பிரிவுக்கு அப்புறம் இருவரும் தங்கள் சினிமா கேரியர்ல கூடுதல் கவனம் செலுத்திட்டு வராங்க. ஐஸ்வர்யா தன்னோட 2 மகன்களோட ரஜினி கூட வசிச்சுட்டு வருவதா சொல்லப்படுது. மகன்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள்ல மட்டும் இருவரும் சந்திச்சுட்டு வராங்க. இந்த விவகாரத்துல பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்படியான நிலையில பாடகி சுஜித்ரா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா பற்றி பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. அதுல தனுஷும் ஐஸ்வர்யாவும் இந்த தம்பதியினர் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டப்போ தனுஷ தாறுமாறா பயில்வான் ரங்கநாதன் விமர்சிச்சிருந்தாரு. ஐஸ்வர்யாவை புகழ்ந்து பேசியிருந்தாரு. அப்படி ஐஸ்வர்யா என்ன சாதிச்சாருன்னு எனக்கு தெரியல. மக்களோட அனுதாபம் எல்லாம் தனுஷ் பக்கம் தான் இருந்துச்சு. காரணம், ஐஸ்வர்யா ஒரு கெட்ட அம்மா, தனுஷ் சிறந்த அப்பா. ஒரு அம்மாவாக தன்னை மட்டுமே ப்ரமோஷன் செஞ்சாங்க ஐஸ்வர்யான்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இது தொடர்பா தனுஷ நேர்காணல் செஞ்சாதான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவாக இருந்துட்டு ரீல்ஸ் போடுற விஷயத்துல யாரு கூட எனக்கும் உடன்பாடு இல்லை. அம்மானா அம்மாவா இருக்கணும். குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஐஸ்வர்யா தனுஷ் மற்றும் தன்னை ஏமாற்றி விட்டதா குற்றம் சாட்டுகிறாங்க. அதேதான் ஐஸ்வர்யாவும் பண்ணிருக்காங்க. அந்த தம்பதியினர் ஒருவருக்கொருவர் தன்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. இருவரும் டேட்டிங் செய்யும் நபர்களோட வெளிப்படையா ஹோட்டலுக்கு போறது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. டேட்டிங் செய்யறது இயல்புனாலும் திருமணமானதுக்கு அப்புறம் டேட்டிங் செய்யறது சரியா? விவாகரத்து விஷயத்துல தனுஷுக்கு தான் என்னுடைய சப்போர்ட்னு பாடகி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க.